டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற ஒரு 2-3 பொருளை வச்சு இந்த சூப்பரான ஹெல்த்தியான லட்டு செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிடாத குழந்தைகளும் சாப்பிடும். ஏன்னா இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு சத்தான ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டோம். அடுப்பில் வச்சுட்டு இங்கே கம்பு மாவு நம்ம கடையில் வாங்குகிற பாக்கெட் மாவு தான். பாக்கெட் மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் எடுத்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 300 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். இந்த 2 கப் மாவை நம்ம இந்த கடாயை சூடுபடுத்திக்கிட்டு மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு மாவை நல்லா வறுத்துக்கணும். அதாவது கருகாத அளவுக்கு நல்லா சூடு பறக்க வறுத்துக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா சூடாகிற அளவுக்கு நல்லா மாவை வறுத்தெடுத்துடணும். பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வறுத்தெடுத்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். வறுத்தெடுக்கும் போது மாவு நல்லா மணமாக இருக்கும். அடுத்து அதே கடாயை தொடச்சிட்டு அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம கடாயை சூடுபடுத்திக்கிட்டேவும் ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாகிட்டு இருக்கு. வெல்லம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 250 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா பொடி கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்கி வச்சுருக்கோம். இது உள்ளே சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு பிசுபிசுப்பு பதம் வரணும். அது பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்ச உடனே இதோட பதம் பார்த்தீங்கன்னா லேசான பிசுபிசுப்பு பதம் இருந்தால் போதும். இந்த மாதிரி லேசாக பிசுபிசுப்பு இருந்தால் போதும். அந்த மாதிரி கம்பி பதம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வர வேண்டாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். கம்பு மாவு மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பருப்பு ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து நல்லா தொலியை நீக்கிட்டு உதுத்து படைச்சி எடுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறணும். எண்ணெய் வர அளவுக்கு ரொம்ப டைட்டாக அரையக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உதிரியாக பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் உடச்சக்கடலை, அதாவது பொரிக்கடலை சொல்லுவோம்ல, அதுதான். அதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு நல்லா மாவு கிடைக்கும். இப்போ ரெண்டையுமே உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா 3 மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு நெய் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு லேசாக கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. நெய் போட்டு நல்லா சூப்பராக கலந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு நம்ம பாகாச்சி வச்சுருக்கோம்ல, தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறணும். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகை வடிகட்டி சேர்த்துக்கிறணும். அதாவது எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 3/4 அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பாகு சூடாக வெதுவெதுப்பான சூடில் இருக்கிறதுனால நம்ம ஒரு கரண்டி போட்டு அந்த பாகையும் மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சூடான பாகு ஊற்றும் போது நமக்கு ஏற்கனவே மாவெல்லாம் நல்லா வறுத்துட்டோம். சூடான பாகு ஊற்றும் போது அந்த மாவு இந்த சூட்லேயே நல்லா வெந்துக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இப்போ சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆறின உடனே கை வச்சு நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விடுங்க. இப்போ நமக்கு கை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சதுனால நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம தேவையான சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா உருண்டைகளை டைட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா சைஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா சூப்பராக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே போல் மீதம் இருக்கிறதையும் நம்ம தேவையான சைஸுக்கு உருண்டைகளாக பிடிச்சிட்டு எடுத்து வச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் நேரம் குறைந்த நேரத்தில் ஒரு சுவையான ஒரு தின்பண்டம் நமக்கு சூப்பரான ஒரு கம்பு லட்டு தயாராகிடுச்சு.